இந்த தென்னை பிரச்சாரம் என்பது வெறும் பேச்சுக்காக அல்ல. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி இந்த ஆட்சி கட்டிலிருந்து புடுங்கி குப்பையில போட வேண்டும், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை புடுங்கி குப்பையில போடக்கூடாது, சாக்கடையில் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பொய் சொல்லும், ஏமாற்றும், பித்ராட்டம் பண்ணும். தன்னுடைய இருக்கக்கூடிய ஊடகம், பத்திரிகை, தொலைக்காட்சி வச்சு இது ஏமாற்றும், எப்படியெல்லாம் பொய் சொல்லும் என்பதற்கு ரெண்டு சொல்லிட்டு போறேன். காங்கிரஸ் கட்சியில தான் இந்தியாவுக்கு போராட்டம் வந்து அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப முக்கியமாக போராடுது. அந்த போராட்டத்துல தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 500 பேர் சத்தம். எப்படி சத்தம்? 500 பேர் சத்தம். பிறகு இந்த திமுக ஆட்சிக்கு வந்து அதே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சது. இந்த காங்கிரசும் இந்த திமுகவும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீட்டை கொண்டு வந்த தமிழ்நாட்டுக்கு. அதை ஹைகோர்ட்ல எங்களுக்கு நீட்டு வேணும் சொல்லி போராடிது. ப. சிதம்பரம் எம்பியா இருந்தாரு. அவங்க மனைவி நளினி அவ சொல்லிச்சு, நீங்க எங்கே போனாலும் எந்த வெளிக்கு போனாலும் நீட்டை இந்தியா முழுக்க நாங்கள் அமல்படுத்துவோம் சொல்லி யார் சொன்னோம்? இந்த கேடு கட்ட காங்கிரஸ் சொன்னது. அதற்கு ஒத்து முடியாது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாணவரும் நீட்டை எதிர்கொள்ளாம சாவதுக்கான யாரு? திமுகவும் காங்கிரசும் அப்படியேப்பட்ட பித்தோட கோஷ்டி இருந்தது. மத்தியத்துல மோடி வந்துட்டாங்க. நீட்டை வந்து ரத்து பண்ணல, மீண்டும் இருக்க வாய்ப்பு கொடு. நான் வந்தா நீட்டை ரத்து பண்றது வாய்ப்பு சொல்லி போய் சொல்லுது. ஊரத்தில் உள்ள ஒரே ஒரு ஆண்மகன் கூட இந்த திமுக எடுத்து கேள்வி கேட்கல, இந்த காங்கிரஸ் எடுத்து கேள்வி கேட்கல. ஆனா என்ன சொல்லுது? தமிழ்நாட்டுக்கு அனைத்து கழகம் ஆபத்து, பாஜக ஆபத்து, பாமக ஆபத்து சொல்லுது. இன்றைக்கு உலக அரங்கில இந்த இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும் என்றால் முழுக்க முழுக்க மோடி சர்க்கார். அதற்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சியில நமக்கு அணுவாயுத சோதனை நடத்தினாங்க. அன்னைக்கு உலக நாடு சொல்லிச்சு, இங்க பாருங்க, நீங்க அணுவாயுத சோதனை நடத்தினா உலக நாடுகள் வந்து வரி போடும், ஒரு தடை போடணும், அதனால் நீங்க செய்யாதீங்க அவர் சொல்லும்போது, எங்ககிட்ட சிறந்த விஞ்ஞானிகள் இருக்காங்க, என்கிட்ட சிறந்த அனுபவம் இருக்கு, நான் பண்றேன், நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ சொல்லி அன்றைக்கு இருந்து பாசங்க அதை செய்தது. அதனால் உலக நாடுக்கு முன்னாடி இந்தியா வல்லரசுக்கான முதல் படியை எட்டுச்சு. அதன் பிறகு எந்த நாடு எந்த பிரதமரை வர வேண்டும் என்று சொல்லியதோ அந்த நாடு நம்பிக்கை இந்தியா நம்மளை பார்க்காதா, இந்தியா நம்ம கிட்ட வராதா, இந்தியா சொன்னால் அந்த நாட்டுல பெரும் மதிப்போடு இருக்குது. இன்னைக்கு மோடி சர்க்காரும் இந்த காங்கிரஸ் சேர்த்த பித்தலாட்டம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சேர்த்த பித்தலாட்டம், இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட 500 நோட்டு 1000 நோட்டு மிஷினை யாருக்கு வித்தாங்க? பாகிஸ்தான் ஒரு நாட்டுக்கு வித்தாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் மோடி வந்தாரு, அதான் மாத்தினார். இந்த பித்தலாட்டத்துல சொல்லாம மோடி வந்தாரு, காசை மாத்தினாரு, மோடி வந்தாரு, காசை மாத்தினாரு. அதனால் இங்க யாரு வழி இருந்தாலும் இல்லையோ, திராவிடம் இருந்தது, காங்கிரஸ் இருந்தது, அந்நிய நாடு பாகிஸ்தான் இருந்தது, சீனா இருந்தது. ஏன்னா இவர்களெல்லாம் இந்த இந்திய சந்தை பொருள் மிக பெரும் வலிமையானது, உலக நாடு பெரும் வலிமையானது. இந்த சந்தை பொருள், இந்த சந்தை பொருள் நம்ம கைப்பற்றணும். அப்படி கைப்பற்றணும் நம்ம நாடுல குட்டைகளும் இந்தியாவில் கொட்டிக்கலாம், கொட்டி விட்டா நம்ம பரவாயில்ல இந்தியா மீண்டும் வலிமை இலக்கம் வாய்மை இலக்கம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சந்தி செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த காங்கிரஸ். நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம சின்ன பிள்ளைங்க சாதாரணமா ஒரு பாலம், சின்ன பசங்க விளையாடும் போது தெளிவு கட்டுவாங்க விளையாட்டுக்காகவே. அப்படிப்பட்ட பாலத்தை 16 கோடி ரூபாய் திருவண்ணாமலை ஏழோ வேலை இங்க வருவார் எப்படி சொல்லுவாரு, அந்த ஏழோ வேலை தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தாங்க பொருளாரு. அந்த ஏழோ வேலை இந்த மண்ணை மீட்பார் அன்னைக்கு நீங்க கேட்கணும். ஏன்னா 16 கோடி ரூபாய் பாலம் கட்டுற ஒரே மலைக்கு அந்த அரிசி வச்சு எவ்வளவு அப்படி காசு அந்த பாலத்தை கட்டி உங்க முதலாளி ஸ்டாலினுக்கு வெளிச்சலை கொடுத்தியே, உனக்கு எத்தமா இல்லையா, உனக்கு மாலம் இல்லையா, உனக்கு சூழல் இல்லையா, இங்க இருந்தவன் இங்க வாழ்ந்தவன் இங்க அழிய வேண்டுமா, நீ பொண்ணாக உன் எஜமானி தந்த நாட்களை கட்டுவதற்காக என் மண்ணில் பிறந்த என் மனத்தை நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி யார் கேட்கணும்? நீங்களும் மக்கள் கேட்கணும். அரசியல் என்பது வெறும் அரசியல் அல்ல. இங்க யாரெல்லாம் எனக்கும் அரசியல் சம்பந்தம் இல்லை, என் உழைப்புடன் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இங்க அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை. உங்களுக்கு அரசியல் தெரியல, அதனாலதான் காசு கொடுத்த ஓட்டு போயிடலாம், நீ ஓட்டு போடுற அவனை கொள்ளடிக்கிறான். இங்க ரொம்ப கேட்க முடியல. நல்லவன் யாரு கெட்டவன் யாரு என்று தெரியாமல் நீ யாரோருக்கு வாய்ப்பு தர நல்லவனை தோற்கடிக்கிற எப்படி ஜனநாயகம் வாழும், எப்படி வாழுதுங்க? ஏன்னா இந்த
திமுக வந்த பிறகு இந்த மண்ணில இவங்க சொன்ன மாதிரி அரசாங்க மருத்துவக் கல்லூரி ஒண்ணு வரல. இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை பிரிப்பதற்காக ரொம்ப வருஷம் ரொம்ப காலமா போராடினாங்க, பிரிச்சாங்க. அன்றைக்கு வந்த ஸ்டாலின் இந்த மக்கள் ஆசைப்படுறது அப்பா திருப்பத்தூர் மாவட்டத்தை பிரிச்சாங்க, நமக்கு வாழ்வாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லி வந்தாரு. ஒரு பொய்யா சொன்னாரு, நான் வந்தா அரசாங்க கல்லூரி கட்டுற, அரசாங்க வாழ்க்கையை கொண்டு வர, இங்க ஜவாத்து மல்ல ஸ்கூல் பண்ணை கொண்டு வர அப்படின்னு சொல்லி ஏமாத்துச்சு. ஒரு அரசாங்க மருத்துவடைய ஒரு அரசாங்க கல்லூரிய பயணத்தையும் இன்னைக்கு நம்ம அடிபட்டா எங்க போறோம்? ஏழு போறோம், அடுக்கு மாதிரி போறோம், அதுக்கு ஒரு உயிர் போயிருது, அதுக்குள்ள கை கால் போயிருது. அதே அரசாங்க மருத்துவக் கல்லூரி இந்த கருப்பத்தில் இருந்தால் நமக்கு மிச்சமாகும். நம்ம பையன் படிப்போம், நம்ம பையன் வேலைக்கு போவோம். இங்க தலைக்கூடிய மாட்டோம் சொல்லிட்டு எல்லாரையும் ஆட்டி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் அனுசரிச்சு கேவலம் போதைக்காகவும் சாரத்துக்காகவும் நம்ம வாழ்வதை தடுத்து அவர்கள் நிஜமான அறிவிப்பதற்காக நம்மளை மீண்டும் 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 வீரண்டு என்கின்ற ஒரு சாரத்தை அறிவுறுத்தி அசிங்கப்படுத்துதான், அறிவுப்படுத்துதான், இழிவுபடுத்துதான். இந்த மாதிரிதான் இந்த திமுக இந்த காங்கிரஸ் அவங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை வச்சு நான் நல்லவன், நான் நல்லவன், எனக்கு வாக்களி ஒரு மாணவர்கள் சொல்லுவோம். ஆனா வந்தது பிறகு நம்மள மருத்துவரை பார்க்க மாட்டோம், குருமகளை பார்க்க மாட்டோம். ஏன் திமுக என்ற பொய் அது கண்ணியும் கட்டுப்பாடு இல்லை, ஏமாற்றும் பொய் பித்தலாடும். அதோட சொல்கின்றேன், இப்ப வருகிற தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வேற விரட்டடிகள் அது பொய் சொல்லும். வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி.